அகில இந்திய அயல் நாட்டில் பயின்ற மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவரும் ரஷ்ய அரசு பல்கலைக்கழக மருத்துவ தேர்வு குழு இயக்குநருமான நஜீருல் அமீன் மற்றும் கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்த அமீர்ஜகான் ஆகியோர் அதிமுகவில் இணைந்தனர். இதுகுறித்து நஜீருல் அமீருன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ 2026 தமிழ்நாடு தேர்தல் நடக்குது. வாக்குறுதிகள் நிறைய சொல்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. உண்மையான வாக்குறுதி என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? எம்ஜிஆர் சொன்ன மாதிரி பசி இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அளவில்லாத கல்வி, எல்லாருக்கும், ஏழை குழந்தைகளிலிருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, உயர்ந்த வாழ்க்கை தமிழக மக்களுக்கு. இதுதான் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியில் எல்லாமே இருக்குது. நீங்கள் 10,000 கொடுக்கறது, 1 லட்சம் கொடுக்கறது, இல்லை கொடுக்காமல் போகிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. இது யார் ஒருத்தர் பண்ணுறாங்களோ அதுதான் உண்மையான வாக்குறுதி. கண்டிப்பாக புரட்சி தலைவனுடைய இந்த கட்சி அவர் தான் தொடங்கினார், எம்ஜி ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் அம்மா அதை நினைச்சு வச்சாங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா. இன்றைக்கி எடப்பாடியார் அதை தூக்கிட்டு கண்டிப்பாக ஒரு வேகமாக இருக்காங்க. கண்டிப்பாக 2026 நாளை நமதே, வெற்றி நமதே. 2026 ஏடிஎம்கே எடப்பாடியார் தான் முதல்வர். நிற்கக்கூடிய அனைத்து சீட்டில் 162 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும். அதுக்கு நான் உறுதி. 162 சீட்டில் ஏடிஎம்கே மெஜாரிட்டி தம்பிங் மினி இது நடக்கும். எங்களுக்கு 162 இருந்தாவே போதும். எடப்பாடியார் முதல்வர், எங்கள் அண்ணன்கள் எல்லாருமே, அவங்களுடைய அமைச்சர்கள், கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பசியின்மை, நோய் இல்லாத வாழ்க்கை, எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை, உயர்ந்த வாழ்க்கை, இது மட்டும்தான் இந்த தமிழக மக்களுக்கு. அதுக்கு சொந்தக்காரனாக இந்த தமிழக மக்கள் இருக்கணும். இது வேணும்னா 2026 எடப்பாடியார் முதல்வர், ஏஐஏடிஎம்கேயோட பொதுச் செயலாளர் தான் முதல்வர். இதை எழுதி வச்சுக்கோங்க. 162 தொகுதியும் நம்ம தொகுதி தான். எல்லாரும் மெஜாரிட்டி அவங்க மெஜாரிட்டி வாங்க முடியாது. டெபாசிட்டே இலக்கு வைக்கிறோம். 162 ஸ்டாலின் தொகுதி முதற்கொண்டு, குளத்தூர் முதற்கொண்டு. ஒருவேளை வாய்ப்பு கொடுத்தா மதுரை மத்திய தொகுதியில் நான் நிற்க தயார். வாய்ப்பு கொடுத்தா என் ஃபாதர் டாக்டர் அமீர்ஜான் குளத்தூரில் ஸ்டாலின் எதிர்த்து நிற்கிறதுக்கு தயார். அதனால ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும், எடப்பாடியார் தான் முதல்வர். இதை எழுதிக்கங்க. என்னுடைய வார்த்தைகளை மற்றவங்களெல்லாம் வீட்டுக்கு வச்சுருங்க. ஏற்கனவே வீட்டுக்கு போயிட்டாங்க, நினைக்கிறேன் கொடியை கட்டிட்டாங்க. கொடியில் எடுத்தாச்சு. எலெக்ஷன் டெக்ளர்னா மோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி ஒரே ஒரு கொடி தான் பறக்கணும் தமிழகத்தில். அது ரெட்டலை. அந்த அண்ணா கையை தூக்கி காமிக்கிறாரில்ல, அந்த கொடி மட்டும்தான் பறக்கும். ரெட்டலை மட்டும்தான் சின்னம். சூரியன் உதிச்சு ரெட்டலை தான் வளரும், திருப்பி சூரியன் இதாயிரும். ஆனால் ரெட்டலை எப்பயுமே இருக்கும். ரெட்டலையை புதைக்கிறதுக்கு எவனுமே இந்த உலகத்தில் பிறக்கலை, பிறக்கவும் விட மாட்டோம்.